முருகனிடம் மனமுருகி வேண்டுகிறேன். வேண்டுதலை வைத்துவிட்டு முருகன் நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா என்ற சந்தேகம் இருக்கும். இனிமேல் உங்களுக்கு இந்த சந்தேகம் வேண்டாம். ஏனென்றால் முருகன் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்பதை சில அறிகுறிகள் மூலம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் ஓ முருகா என்று சொல்லிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். முருகா போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். உங்களுக்கு இது போன்று நடந்திருக்கிறதா என்பதை சொல்லுங்கள். நீங்கள் முருகனிடம் வேண்டும் போது கண்ணீர் வந்தால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம். நீங்கள் முருகனிடம் வேண்டும் முருகா என்று யாரும் கூப்பிட்டால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம். நான் பேசும்போது பல்லி சத்தமிட்டால் அவை சரியாகத்தான் இருக்கும் என்று ஆன்மீகத்தில் கூறப்படுகிறது. ஆனால் நீங்கள் முருகனிடம் வேண்டும்போது பல்லி சத்தமிட்டால் முருகன் நான் இருக்கின்றேன், உன் வேண்டுதலை நான் கேட்டுவிட்டேன், அவற்றை நான் நிறைவேற்றுவேன் என்று கூறுகிறார். கடவுளுக்கு பூக்கள் வைத்துதான் வழிபடுவோம். அப்படி வழிபடும் போது பூக்கள் கீழே விழுந்தால் உங்களுடைய வேண்டுதலை முருகன் ஏற்றுக்கொண்டார். இந்த வேண்டுதல் நிறைவேறும் என்று நம்பிக்கையாக இருங்கள். கடவுளிடம் மனமுருகி வேண்டும் போது யாரோ கைத்தட்டும் சத்தம் அல்லது மேளம் அடிக்கும் சத்தம் போன்றவை கேட்டால் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம். நீங்கள் வேண்டுதலை கூறும்போது காகம் சத்தமிட்டால் நல்ல சகுனமாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறப் போகிறது என்பதை தான் காகம் உணர்த்துகிறது. இந்த 6 அறிகுறிகளும் உங்களுக்கு எந்த அறிகுறி நடந்திருக்கிறது என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.